எல்லாம் கேள்வி ஞானம். பாட்டு பரவாயில்ல. பாட்டுக்காக தமிழுக்காக எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத உங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். யூத் பீப்புள் ஆர் கிரேட். ஓகே, என்ன பாட்டு பாட வந்திருக்கீங்க எங்களுக்காக? ராம் படத்துல இருந்து ஆராரிராரோ. ஓகே, சூப்பரான ஒரு சாங். நல்லா பாடுங்க. ஓகே, கம் டு த ஸ்பாட். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. தம்பி, நல்ல எக்ஸ்பிரஷன் பெட்டராக இருந்தது, அந்த பாவம் ரொம்ப கரெக்டாக இருந்தது, பாசம் இருந்தது. எனக்கு பிடித்த ஒரு ஜீவா நடித்த படம். ஜீவா தித்திக்குதே என்ற ஒரு படத்தில் சின்ன வயசு ஜீவாவை ஆக்ட் பண்ணது என்னுடைய பிள்ளை. அதெல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. மைனாவே மைனாவே என் வீட்டில் அந்த பாட்டு அந்த குழந்தைங்க பாடுவாங்கல்ல, அந்த 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 குழந்தை பிள்ளை, அவர் என் பிள்ளை தான். பட் இப்போ அவர் வாலிபனாக இருக்கிறாரு. சென்னை 28 கூட பார்த்துருப்பீங்க, அந்நியன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து கண்ணுறங்குன்ற வார்த்தையை கண்ணுறங்குன்னு பாடினீங்க. அப்புறம் வந்து வாழும் காலம் யாவுமே பாடக்கூடாது, வாழும் 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 காலம் யாவுமே. அப்புறம் ஆணையீடு 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 பாடணும், ஆணையீடு பாடக்கூடாது. கரெக்டாக நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் அந்த தவறு வராமல் பார்த்துங்க.